6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கில் உள்ள இலக்கணம். இலக்கணமும் மொழித்திறனும். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, ஆக மொத்தம் 30. பின்வரும் சொல்லை பாருங்கள். அண்ணா, ஆ உயிரெழுத்து, இன் மெய்யெழுத்து, நா உயிரும் மெய்யும் சேர்ந்து வந்த உயிர்மெய் எழுத்து. உயிரும் மெய்யும் சேர்ந்து 216 உயிர்மெய் எழுத்துக்களை உருவாக்கின. ஆனால் அவை பேச்சிலும் எழுத்திலும் பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எடுத்துக்காட்டாக இந்த 6 எழுத்துக்கள் கி, சி, பி, டி, தி, மி போன்ற உயிர்மெய் எழுத்துக்கள் அன்றாட பேச்சிலும் எழுத்திலும் நம்ம பயன்படுத்துகிறோம். கிடைத்தது, பேசினேன், இந்த மாதிரி எழுத்துக்களை எப்போவும் இந்த எழுத்துக்கள் பயன்பாட்டில் இருக்கு. நீ, நீ போன்றவை அவ்வாறு என்ன செய்யவில்லை, நம்ம அதிகம் பயன்படுத்தவில்லை. ஞவ், நவ், ஞவ், நவ் போன்ற எழுத்துக்களை எப்போதாவது வாசித்து இருக்கிறார். அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் என்ன அப்படின்னா 30 மட்டுமே அப்படின்னு போட்டிருக்காங்க. குறில் நெடில் உண்டாவது எப்படி? தமிழில் இந்த 5 குறில் எழுத்துக்கள் அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குறில் எழுத்துக்கள். இவை மெய் எழுத்துக்களோடு சேரும்போது உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் உண்டாகின்றன. அதாவது கடல், கிளி, குரங்கு, சென்னை, சொல். இப்போ கடல் என்னது? இக்கு கூட்டல் அ, இந்த குறில் எழுத்து. கிளி, கிளி இக்கு கூட்டல் ஈ, இந்த குறில் எழுத்து. குரங்கு, இக்கு கூட்டல் ஊ, கூ, இது வருது. சென்னை, இச்சு கூட்டல் ஏ, என்னது? சென்னை. அதுக்கடுத்து சொல், இசு கூட்டல் ஓ, இது எல்லாமே குறில் எழுத்து. அப்போ இதுவுமே சொல்ல உள்ள முதல் எழுத்துக்கள் எல்லாமே குறில் எழுத்து. இந்த முதல் குறில் எழுத்துக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உயிர்மெய் குறில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா உயிர்மெய் குறில், இந்த கேங்கிறது உயிர்மெய் எழுத்து. அதுக்கப்புறம் இந்த 5ஓடு ஆ, இ, உ, ஏ, ஆ, ஓ இந்த 5ம் குறில் எழுத்துன்னு சொல்லுவாங்க. அதனால் இதில் வரக்கூடிய முதல் எழுத்துக்கள் 5மே என்னது? குறில் எழுத்துக்கள். அதனால் உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் உண்டாகின்றன அப்படின்னு. அதுக்கடுத்து இதில் 7 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். இந்த உயிர் எழுத்துக்களில் 7ம் நெடில் எழுத்துக்கள். இவை மெய் எழுத்துக்களோடு சேரும்போது உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் உண்டாகின்றன. அதே மாதிரி தான் காலை, கீற்று, கூடல், கேள்வி, கை, கோயில், கௌதாரி. காலை இக்கு கூட்டல் ஆ, ஆ நெடில் எழுத்து. அதே மாதிரி கீற்று இக்கு கூட்டல் ஈ, ஈ. இந்த மாதிரி இதில் இதே மாதிரி தான் எல்லாமே நெடில் எழுத்துக்களாக வரும். இப்போ கேள்வின்னு பார்த்திங்கன்னா இக்கு கூட்டல் ஏ நெடில் எழுத்து. கை நம்ம என்ன சொல், கை ஐ, ஐங்கிறது நெடில் எழுத்து. கோ இக்கு கூட்டல் ஓவண்ணா. ஓ. கௌதாரி இக்கு கூட்டல் ஔ, இது எல்லாமே நெடில் எழுத்துக்களை சேர்ந்தது. இது குறில் நெடில் வேறுபாடு அறிந்த எழுத்துக்கள். இது எல்லாமே. இது வந்து பல் தேய்த்தேன், பால் குடித்தேன். பல், பால் இடம் மாறினால் என்ன செய்து குழப்பம் வரும். அடுத்து என்னது? இது வந்து என்னது? சேர்த்தெழுதுக. சேர்த்தெழுதுக. முதல் சொல்லின் கடைசி எழுத்து மெய், சேரும் சொல்லின் முதல் எழுத்து உயிர், சேரும்போது நடக்கும் மாற்றம் என்ன? மனம் ப்ளஸ் உண்டு. சொல்லின் முதல் சொல்லின் கடைசி எழுத்து மெய்ன்னு சொல்லியிருக்காங்களா? முதல் சொல்லின் கடைசி எழுத்து மெய். இது சேரும் சொல்லின் முதல் எழுத்து உயிர். சேரும் சொல்லினோட உயிர் எழுத்து ஓ, உயிரெழுத்து. சேரும்போது நடக்கும் மாற்றம். மனம் கூட்டல் உண்டு, மனம் உண்டு. அப்போ எப்படி வரும்? மன மோ இண்டு, மனம் உண்டு. மோ. இப்போ மோ இது எப்படி வரும்? இம்மு கூட்டல் ஊ. அப்போ இந்த இம்மும் இந்த ஊ இங்கே வந்துச்சா? அப்போ மனம் உண்டு. சிலர் கூட்டல் அழுவார், சிலர் அழுவார்.